பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணரானவர். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை இதை நான் சொன்னவுடன் உங்களுக்குள் ஒரு குற்ற மனசாட்சி வாட்டலாம். ஐயோ, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு உம்மை நோக செய்திருக்கிறேன், என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா, நான் எவ்வளவு காரியங்களை மீறி இருக்கிறேன், நீர் எதையெல்லாம் செய்ய சொன்னீரோ அதை செய்யாமல் இருந்திருக்கிறேன், எதையெல்லாம் செய்யாதே என்றீரோ அதை செய்திருக்கிறேனே, இனி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது உண்மைத்தான், எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அவர் மிகவும் அன்புள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். இன்றைக்கும் அதைத்தான் 89ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இங்கே வேத பகுதி சொல்லுகிறது, மீறினால் மிலாற்றினால் அடிப்பார் உண்மைத்தான், அக்கிரமம் செய்தால் வாதையினால் தண்டிப்பார் உண்மைத்தான். இன்னும் சில நேரங்களில் நம்மை மாற்றுவதற்காக, நம்மை சரி செய்வதற்காக மற்றவர்கள் முன்பு அவமானப்பட வைப்பார், அது உண்மைத்தான். ஆனாலும் கூட நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்கள் என்றால், அது மாத்திரமல்ல, ஆண்டவரே அன்றைக்கு நீர் சொன்னீரே, என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். பிரியமான தெய்வ ஜனமே, நம்மை ஒருபோதும் தள்ளாத ஒரு உண்மை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. நம் ஆங்கில மொழியாக்கத்தில் எப்படியா இருக்கிறது தெரியுமா? அவர்கள் மீறுதல் செய்யும் போது அடித்தேன், அவர்கள் அக்கிரமத்தை செய்யும் போது தண்டித்தேன், உண்மைத்தான். ஆனாலும் கூட நான் அவர்களை நேசிப்பதை விட்டு விலக மாட்டேன் என்று எழுதலுகிறது. எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, அவர் நம்மை நேசிப்பதை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அதுக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள், ஆண்டவரே நான் இவ்வளவு தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும், மீண்டுமாய் உன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். அது மாத்திரம் அல்ல, எனக்கு நீர் என்னென்னலாம் வாக்கு பண்ணினீரோ அவற்றை எல்லாம் நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஏனென்றால் நீர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவர். இந்த நாளில் அவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை நினைப்பீராக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமானவரே, உம்முடைய அளவிடாத அன்பை எனக்கு காண்பியும் என்று நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.